Hello viewers, learners, ladies and gentlemen, welcome back to PMS Edu Toxin Training. Today's topic is 7 techniques to overcome hesitation, fear while talking to others. Dear viewers, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி தமிழ் பேசக்கூடிய கேண்டிடேட்ஸ் நம்ம எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவதற்கு, அதாவது ஆங்கிலம் பேசுவதற்கு நிறைய தயக்கங்கள் மற்றும் பயம் இருக்கு. எதனால் அப்படின்னா நம்மக்கிட்ட சரியான ஒரு பயிற்சி இல்லாதனால மட்டும்தான். ஸோ நமக்கு ஆங்கிலம் சரளமாக பேசுவதற்கு என்னென்ன பயிற்சிகள் எடுக்க வேண்டும் இவற்றை பற்றி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கின்றேன். The first tips. Speak regularly. The more you speak, the more you practice. Why don't you concentrate in English while you're speaking? There are a few techniques. The first technique is you can record your voice and you can stand in front of the mirror. When you record your voice, you automatically identify the area of your improvement. And standing in front of mirror, you can easily identify your non-verbal cues. So, மக்களே, ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். The first பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே ஆங்கிலத்திலேயே பேசுற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும். மட்டும் இல்லாமல் நீங்க என்ன பேசுறீங்களோ அதை ரெக்கார்ட் பண்ணுங்க அண்ட் லிசன் பண்ணுங்க. மேபி 1 or 2 times ரிப்பீட் பண்ணுங்க. எங்க நீங்க தப்பு பண்றீங்க, எதனால நீங்க ஹெசிடேட் பண்றீங்க, ஏன் உங்களுக்கு பயம் வருது, இவற்றை எல்லாம் நீங்கள் ஈஸியா ஆராயலாம். நீங்க மிரருக்கு முன்னாடி நிற்பதனால என்ன நடக்கும் அப்படின்னா பாடி லாங்குவேஜ் உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடாலஜியை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதிகமாக நீங்க சரளமாக ஆங்கிலத்தில் பேசுவதற்கு அதிகமான பிராக்டிஸ் தேவைப்படுது. ஸோ நீங்க என்ன பேசினாலுமே தைரியமா பேசுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்கன்னு என்னுடைய முதல் டிப்ஸ் உங்களுக்கு அறிமுகம் செய்யப்படுகிறது. The second tips. Focus on your message. Shift your focus. Don't much bother or worrying about how you are going to pursue the delivering message effectively. Instead, concentrate how are you going to deliver your message rather on fear or hesitation. Dear viewers and learners, first நீங்க என்ன பேசணும் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. நான் தப்பா பேசிடுவேனோ, இல்ல எனக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்காதோ என்ற பயத்தெல்லாம் விட்டுட்டு நீங்க சரியாதான் பேசுவீங்க அப்படின்னு ஒரு நல்ல திங்கிங் வச்சுக்கோங்க. திங்க் இன் இங்கிலீஷ் அண்ட் பாசிட்டிவ்லி. நீங்க அப்படி நல்ல திங்கிங் வச்சிருந்தாலே போதும், நீங்க எஃபெக்டிவா பாசிட்டிவா நீங்க என்ன பேச போறீங்களோ அதை உங்களால பேச முடியும். Rather worrying about the fear and hesitation.
The third tips: challenge negative thoughts. Challenge negative thoughts and beliefs of the fuel that fear of speaking, and replace them positive affirmations and realistic perspectives. Dear viewers, first நீங்க உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுணும். மேபி உங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உன்னால இங்கிலீஷ் பேசவே முடியாது, ஆங்கிலத்தை சரளமாக உன்னால பேச முடியாது என்று நிறைய பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுருங்க ஃபர்ஸ்ட். அதை நீங்க ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டா மட்டும்தான் உங்களால ஒரு பாசிட்டிவான ஒரு ஐடியாவையும் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு திங்கையும் உங்களால கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் உங்களால ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியும். இதுக்கு முதல் மூல காரணமாக இருப்பது உங்களுடைய பயம், தயக்கம், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ் திங்கிங். ஐயோ, என்னால ஆங்கிலம் பேச முடியாது, நான் தப்பா பேசிடுவேனோ, நான் வார்த்தைகளை சரியா என்னால பிக் பண்ண முடியலையோ என்கிற நிறைய ஹெசிடேஷன் இருக்கும். இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தூக்கு போட்டு பாசிட்டிவான ஒரு திங்கிங் வச்சுக்கோங்க. அண்ட் மோர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா உங்களால ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியும். The fourth tips: use visualization. Visualize successful interaction and positive outcomes before engaging the conversation. This can help you to avoid anxiety and to build confidence. மக்களே, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எஃபெக்டிவான ஒரு கன்வர்சேஷனை நீங்க பில்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்க முடியும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்பிக்கோங்க. இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும், உங்களுடைய ஒரீஸ் எல்லாமே மறைஞ்சிரும். என்ன ஒரீஸ்ன்னு பாத்தீங்கன்னா, நான் சரியான முறையில என்னால ஒவ்வொரு வார்த்தைகளையும் தொடுக்க முடியுமா என்கிற ஒரீஸ் உங்க விட்டே ஓடி போயிடும். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாகும், உங்களால சரளமாக ஆங்கிலத்தை பேச முடியும். ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸை நீங்க ஆழமாக திங்க் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அப்படி நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமா சரளமாக உங்களால ஆங்கிலம் பேச முடியும். நீங்க சிறிதளவு ஆங்கில மொழியை பேசினாலும் கூட நீங்க பெருசா பேசிட்டேன்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்கோங்க. அதான் எதிர்காலத்துல நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். Fifth, relaxation techniques. Relaxation techniques such as prospective muscles relaxation or mindfulness meditation to calm the nerves before you speaking. Reviewers, நீங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு முன்னாடி உங்க மைண்டை காம் பண்ணிக்கணும். ஒரு அமைதியான நிலையில ஃபர்ஸ்ட் நீங்க பாசிட்டிவா ஆங்கிலத்தில் மட்டும்தான் திங்க் பண்ணணும். அப்படி நீங்க திங்க் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்களால ஒரு எஃபெக்டிவான ஒரு கன்வர்சேஷனை உங்களால தொடர்ந்து பேச முடியும். ஸோ அதுக்கு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பாசிட்டிவ் திங்கிங் என்கிற ஒரு நோக்கத்தை நீங்கள் அடைந்தால் நிச்சயமாக உங்களால அழகாக சரளமாக ஆங்கிலத்தை பேச முடியும். கொஞ்சம் பயிற்சி தான் செய்து பாருங்களே. Sixth tips: set realistic expectations. Understand that's normal to feel nervous when you're speaking with others. Think about the process. You should not wait for the perfection. Besides, continuously speaking in English and consistent practice may enrich your communication skill.
accept your mistakes and review and try to improve where you're lacking. Dear listeners, normally நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நர்வஸ் ஆகிறது வழக்கமான விஷயம்தான். அதையும் தாண்டி நம்ம சில எக்ஸசைசஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால சரளமா ஆங்கிலத்தை பேச முடியும். The first பாத்தீங்கன்னா நம்ம மைண்டை ஒருநிலைப்படுத்துது. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப தப்பா பேசிட்டோம் அப்படின்னா அக்ரி பண்ணணும், அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம எங்க தப்பா பேசியிருக்கோம், மேபி சரியான வார்த்தைகளை தொடர்ந்து பேச முடியாம போயிருக்கலாம், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம தப்பா பேசியிருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஒன்ஸ் நம்ம மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிட்டாலே கண்டிப்பா நம்மளால சரளமா ஆங்கிலத்தை பேச முடியும். ஏன் இந்த டிப்ஸை எக்ஸசைஸை உங்களால பண்ண முடியாதா? நிச்சயமா பண்ண முடியும். உங்களால சரளமா பேச முடியும். Final tips. Seek support. Surround yourself with individuals whom you trust. You can share your feelings of fear, hesitation, and difficulties in speaking English. Sometimes you can discuss with your mentors or therapists or trainers. Even who speaks fluently, you can seek support. Dear viewers, நீங்க முழுமையா நம்பக்கூடிய நண்பர்களிடமோ இல்ல ஒரு ட்ரெயினர் கிட்டயோ நீங்க என்ன காரணங்களுக்காக ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியவில்லை என்று அவங்க கிட்டயே டவுட்ஸ் கேட்கலாம். அதோட டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் நீங்க அவங்க கிட்ட கேட்டு இதுக்கு பேசிக்கா என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், வெக்காபுலரி என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிராமர் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்ட்ரக்சர் எங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் என்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆங்கிலத்தை சரளமாக பேசலாம். இதை நீங்க ஒரு முழுமையான ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆங்கிலத்துல சரளமாக பேச முடியும். நீங்க எங்க தப்பு பண்றீங்க உங்களால ஆராய்ந்து மேலும் மேலும் அந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டோமானால் நீங்க ஈஸியா கம்யூனிகேஷன் உங்களால பண்ண முடியும் என்று நான் நம்புறேன். Dear viewers, ஆக்சுவலி நான் ஆங்கிலத்திலேயே வீடியோஸ் எல்லாமே பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 100+ வீடியோஸ். அதனுடைய வியூவர்ஸ் தமிழ்லையும் நீங்க வீடியோஸ் எடுங்கன்னு சொன்னதுனால நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக தமிழ் எனக்கு உச்சரிக்க இயலாம இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி கண்டிப்பா மிக்சட் வித் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல உங்களுக்கு நான் வீடியோஸ் இதுக்கு பிறகு ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஷூட்டிங்ஸ் ப்ராப்ளி டிஃபிகல்டிஸ் பிகினிங்ல இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா ரீச் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் கிவ் பாசிட்டிவ் தம்ப் அண்ட் பாசிட்டிவ் கமெண்ட். கண்டிப்பா இந்த செய்தியை தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அவங்களும் இந்த சேனலை பார்க்கட்டும், அவங்களும் சரளமாக ஆங்கிலத்துல பேசட்டும் என்று வாழ்த்துக்கள் நான் சொல்றேன். Once again, thank you very much.